வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. இன்றைய சூழலில் ஒவ்வொரு தனி மனிதனும் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற ஆசைப்படுகிறார். ஆக வெற்றி பெற கடுமையான உழைப்பு மிக அவசியம். அந்த கடுமையான உழைப்பு ஒரு நல்ல இலக்கை நோக்கி செல்ல வேண்டும். அந்த நல்ல இலக்கு அமைய நல்ல எண்ணம், நமது சிந்தனை மிக அவசியம். சிந்தனைக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். இந்த உடல் ஆரோக்கியத்திற்கு மேம்பட உடற்பயிற்சி அவசியமாகிறது. அந்த உடற்பயிற்சி என்பது உங்களுடைய உடலையும் மனதையும் வலுப்பெற வேண்டும், அதே சமயம் உங்களுடைய ஆளுமை திறனையும் கூட்ட வேண்டும். அப்படி பார்க்கையில் தற்காப்பு கலை ஒரு மிகச்சிறந்த உடற்பயிற்சி ஆகும். கராத்தேவோ, கோபுடோவோ, ஜூடோவோ, அக்கிடோவோ, சிலம்பமோ, கல்லறியோ, எந்த ஒரு தற்காப்பு கலையும் பயிற்சி பெறும்போது உங்களுடைய உடல் வலிமை, மன வலிமை, ஆளுமை திறன், தொலைநோக்கு பார்வை, பயத்தை அகற்றுதல், சோம்பேறித்தனத்தை ஒதுக்குதல் போன்றவற்றை உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் கடுமை உழைப்பு என்பது அதுக்கு என்றைக்குமே ஒரு விலை உள்ளது, பாராட்டப்பட வேண்டியது. நமது 46 வருட தற்காப்பு கலை சேவையை பாராட்டி ஜப்பான் அரசு கான்சல் ஜெனரல் கமெண்டேஷன் அவார்டு வழங்கியுள்ளது. அதை வழங்கியவர் தூதர் சேஜி பாபா அவர்கள். ஜப்பான் அரசுக்கு நன்றி. ஆக ஒவ்வொரு தனி மனிதனும் உண்மையான நோக்கில் கடுமையாக உழைக்கும் பட்சத்தில் நீங்கள் சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுவீர்கள். தேவை நல்ல சிந்தனை, கடுமையான உழைப்பு, மேலும் சமூகத்துக்கு பயன் தரும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள். சரி, பார்க்க இருப்பது ஒரு புதிய உத்தியை. உத்தி என்னவென்றால், எந்த சமயத்தில் நீங்கள் இதனுடைய காலை நீங்கள் இழுக்க முடியும். குறிப்பாக பின்பக்க பிடிக்கு, கழுத்து பிடிக்கு, இது போன்ற எதிரி உங்களை பிடிக்கும் பொழுது நீங்கள் எவ்வாறு எதிரியை காலை இழுப்பதன் மூலம் அவன் செயலை முடக்குவது. உத்தியை பாருங்கள். பார்க்க இருப்பது என்னவென்றால், ஒரு எதிரி உங்களை பிடிபோடும் பொழுது, அதாவது பின்பக்கமாக இருக்கும் பொழுதோ கழுத்தை பிடிபோடும் பொழுதோ நாம் செய்யும் புத்தி எதிரியுடைய காலை இழுத்து நாம் அவனை வீழ்த்துவது தான். அந்த நாம் பார்க்கறது புதிய புத்தியை. இன்னும் பார்க்க இருப்பது பார்த்த புத்திகள் தான், காலை இழுக்கும் புத்திகள். இவை நிச்சயம் காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில் புத்தியை கவனியுங்கள். இவெல்லாம் பார்த்துவது என்னவென்றால், எதிரி பின்பக்கமாக பிடிக்கும்போது இரு கைகளையும் நாம் பார்த்த புத்தி, காலை அகற்றிக் கொள்ளுங்கள். குனிந்தவாறே அமர்ந்த நிலையில் அவன் காலை நீங்கள் எடுக்கும் பொழுது எதிரி விடுவான். அந்த காலை முடிக்க முடியும். பார்த்த புதிதான். நாம் அடுத்து பார்த்தோம், எதிரி உங்களை கழுத்தை பிடிக்கும் பொழுது, இல்லை இப்படி பிடிங்க, இது போன்று பிடிக்கும் பொழுது நாம் பார்த்த புத்தி தாக்கினம் மர்ம உறுப்பில் காலை நாம் எழுத்து நாம் எதிரி தாக்கணும். பார்த்த உதிதான். அடுத்து ஒரு பார்த்தோம், இதே போல் எதிரி பின்பக்கம் பிடிக்கும் பொழுது காலை அகற்றி பின்பக்கம் சென்று நாம் தூக்கி உதவி பார்த்தோம். இது அனைத்தும் நம் காலை இழுத்து தூக்கும் உத்திகளே. சரி, பார்க்க புதிய உத்தியை என்னவென்றால், எதிரி உங்களை இது போன்று பிடிக்கும் பொழுது நாம் என்ன செய்வது. இதற்கும் நாம் பயன்படுத்தும் புத்தி காலை இழுக்கும் புத்தி தான். அனைத்தும் காலை இழுக்கும் புத்திகளே. உங்கள் தற்காப்பிற்காக எதிரி உங்களை கழுத்து நிற்கும் பொழுது, இது போன்று பிடிக்கும் பொழுது என்ன செய்வது. அசர வேண்டாம், உங்கள் கையை முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள், காலை பிடியுங்கள், தூக்குங்கள். எதிரி வீழ்த்தப்படுவான். நீங்கள் சாய்க்கலாம், எதிரியை நீங்கள் முடக்க முடியும்.
மறுபடியும் பாருங்கள். இது உங்களை மின்பக்கம் பிடிக்கும்பொழுது செங்கோடு சொல்லுங்கள். போட்டு பிடிக்கும் பொழுது நீங்கள் செய்யும் செயல் உங்களுடைய தோள்பட்டையை முன்பக்கமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பின்பக்க கையை முன்னோக்கி கொண்டு வாருங்கள். நீங்கள் அமர்ந்த இலையிலேயே காலை பிடித்து தூக்க 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 எதிரி விழுப்பான். காலை முறிக்க முடியும். எதிரி உங்கள் வசமே. பயிற்சியை பாருங்கள். நேயர்களே, பயிற்சியை பாருங்கள். இந்த பயிற்சிக்கு ஆண், பெண், வயது, உயரம், குள்ளம், ஜாதி, மதம் என்ற பேதம் கிடையாது. இது உங்களுடைய உயிருக்கோ விமான உடைமைக்கோ ஆபத்து ஏற்படும் பொழுது தற்காப்புகள் நிச்சயம் உதவும். சரிங்களா? வெளியே போகிறீங்க, ஒரு எதிரியோ அல்லது சமூக விரோதியோ உங்களை கொல்லும் நோக்கில் முன்பக்கமாக கருத்து நிற்கும் என்ன செய்வது? அது என்ன, எதிரி காலை நம்ம இழுப்பது தான். இழுக்கும்போது தானே அவனுடைய முழு செயலும் முடக்கப்படும். கீழே விழுவான். நீங்கள் தாக்க முடியும், தப்பித்துக் கொள்ளும். உங்களுக்கு போதிய இடைவெளி கிடைக்கும் தப்பிப்பதற்கு. ஒரு எதிரிகளை பிடிக்கும் பொழுது இறுக்கி பிடிங்க இல்லையா? இப்போ உங்களுடைய இந்த கைகள் இல்லையா, இது உங்களுக்கு வசதியாக இருக்குது. இந்த பின்பக்க கையை முன்னோக்கி இழுத்துக்கு. இழுத்த அடுத்த கணமே நீங்கள் நல்லா அமர்ந்துக்கணும். நீங்கள் கீழே விடக்கூடாது. இப்போ அவன் காலை பிடிங்க, பிடிச்சி தூக்குங்க மேலே. தூக்க எதிரி காலை உடைக்க முடியும். வாங்க, நான் சொல்கிறேன், இப்படி செய்யுங்க. ஒவ்வொரு செய்யலாம். இருக்கு பிடிங்க கையை. இப்போ என்ன பண்ணுங்க, அந்த கையை கூட்டுவாங்க முன் பக்கமாக. இந்த கையும் இந்த கால் கீழ்ப்பகுதி பிடிங்க. மேல் நோக்கி இழுங்க. தூக்கு மேலே. காலை உடைங்க. அதை காலை உடைக்கும் போது எப்படின்னாக்காங்க இருக்கு இல்லையா, நேர்மாறாக திருப்புங்க. இந்த முட்டியானது நேர்மாறாக திருப்பும் போது எதிரி விலை கொலைவான். வாங்க மறுபடியும் ஃப்ரெண்டில் வாங்க. பிடிங்க. முதல் செயல், நீங்கள் வலிமையாக நின்றுக்கணும். கையை முன்பு கொண்டு வந்தீங்க. ரெண்டு கையால் முன்னோக்கி தூக்குங்க. காலை ஐயமே. பார்த்தீர்கள், புத்தி எளிமைதான், பயிற்சி தேவை. நீங்கள் பயிற்சி பெற தான் அந்த புத்தினுடைய லாவகம் நீங்கள் அடைய முடியும். அதன் வாயிலாக உங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியும், பயத்தை போக்க முடியும், எங்கும் இதை நீங்கள் செய்ய முடியும். மறுபடியும் பாருங்கள், கவனிங்க. இந்த பிடிக்கும்போது இறுக்கி இந்த கையை முன்னோக்கி கொண்டு வாங்க. சரியாக அமர்ந்து கொள்ளுங்க. இது கையை பிடிங்க. பிடித்தவரை மேல் நோக்கி தூக்கணும். மேல் நோக்கி தூக்கும்போது எதிரி விழுவார். அடுத்த கணம் உள்ள சென்று முறிக்க முடியும். எதிரி வீழ்த்தப்படுவான். தேவை பயிற்சி மட்டுமே. நேரே புத்தியை பார்த்தீர்கள். ஒரு எதிரியோ சமூக விரோதியோ உங்களை கடத்தி இருக்கும் பொழுது இது போன்ற புத்திகள் உங்களை காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில். காரணம், புத்தி எளிமைதான். அதே சமயம் இந்த புத்தியின் வாயிலாக நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும், எதிரியை முடக்க செய்ய முடியும். இது போன்ற புத்திகளுக்கு உங்களுக்கு தேவை கடுமையான பயிற்சியே. அந்த கடுமையான பயிற்சி தான் உங்கள் மீது உள்ள திறமைகளை வெளிப்படுத்தி அதன் வாயிலாக பயத்தை போக்கும், உங்களுக்கு துணிவை கொடுக்கும். இந்த துணிவு தான் காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில். உங்கள் தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே.